சங்கிலியை இவன் கரத்தில் படையுங்கள். உன்னுடைய பாவச் சுமையை உன்னுடைய வீரர்களால் சுமக்க இயலவில்லை துரியோதனா. இக்காரியத்தை ஆற்ற உன் ஒருவனால் மட்டுமே முடியும். இழுத்து வா சங்கிலியை. இன்னும் எத்தனை பாவங்களை நீ சுமப்பாய் என்பதையும் பார்த்து விடுகிறேன். சக்தியை நிரூபித்துக் காட்டு. என்னை சிறைபிடிப்பாயாக. அண்ணா, எதற்கு தாம் என்னை சிறைப்பிடித்தீர்கள்? இதிலிருந்து என்னை விடுவியுங்கள் அண்ணா. சிறைப்பிடிப்பீர்களா? கூறுங்கள் அண்ணா. மித்திரா, என்னையும் சங்கிலியால் பிணைப்பாயா? அன்பு துரியோதனா, உன் சக்தியை கொண்டு என்னை சிறைப்பிடிப்பாயாக. நீ ஆற்றியுள்ள பாவத்தின் சுமையினை நான் சுமக்க இயலுமா துரியோதனா? அன்பு மருமகனை திறனை வெளிப்படுத்த துரியோதனா. சங்கிலி கொண்டு சிறைப்பிடி. சிறைபிடிக்கும் காரியத்தை நீதான் ஆற்ற வேண்டும் துரியோதனா. காராகிரகத்தில் இருப்பது யார்? நானா இல்லை நீயா? பதில் கூறு துரியோதனா. துரியோதனா, என்ன நேர்ந்தது? உன் வேதனை குரலுக்கு காரணம் என்ன? என்ன நேர்ந்தது என்று யாரேனும் கூறுங்கள். காணும் சக்தியை நான் தமக்கு வழங்குகிறேன் திருதராஷ்டிரரே. நன்றாக காணுங்கள். இங்கு 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 என்ன நிகழ்கிறது? எனது நேத்திரம் இரண்டும் கூசுகிறது. எனக்கு எனக்கு இந்த காட்சி தேவையில்லை. எனக்கு இக்காட்சி தேவையில்லை. என்னை மன்னித்தருளுங்கள் வாசுதேவரே. என்னை மன்னித்தருளுங்கள். அன்பு மருமகனே, என்ன ஆயிற்று? மித்ரா, எதற்காக இந்த மாயம் வாசுதேவா? இது மாயமல்ல துரியோதனா, எதிர்காலத்தின் தரிசனம். விரைவில் யுத்த களத்தில் உன்னுடைய மரணமானது இதுபோலவே உன்னை விரட்டும். அன்று நீ எவ்விடம் சென்று மறைவாய்? அகிலத்தில் பிறப்பெடுக்கும் ஜீவராசிகள் மரணத்திலிருந்து தப்ப இயலாது. என்று யுத்த களத்தினில் தர்மத்தின் ஜுவாலையானது உங்குகிறதோ அன்று குரு வம்சமே உனது இரு கண்களுக்கு முன்னால் சாம்பலாகும். விடை பெறுகிறேன் மகாராஜா. கிருஷ்ணா, ராஜசபைதனில் துரியோதனன் உன்னை சிறைப்பிடிக்க முயன்றானா? நல்வழியில் செல்பவன் கேடு விளைவிக்க எண்ணமாட்டான். ஆனால் தவறான வழியில் செல்பவன் புத்தி நல்லோரின் அறிவுரைகளை நிச்சயம் ஏற்காது என்பதை அனைவரும் அறிவர். அக்கா உன்னிடத்தில் தன்னுடைய புதல்வர்களின் சார்பாக மன்னிப்பு கோர வந்துள்ளார். பணிகிறேன் மகாராணி. தாம் மன்னிப்பு கோர வேண்டுமாயின் தமது புதல்வர்களிடம் வேண்டுங்கள். அவர்களுக்கு உச்சிதமான சமயத்தில் தாம் நற்புத்தியை வழங்கவில்லை. தாமே நன்கறிவீர்கள். காந்தார அரசர் தமது புதல்வர்களின் ஹிருதயத்தில் பழி உணர்வையும் போட்டி மனப்பான்மை என்னும் விஷத்தையும் விதைக்க முற்பட்டார். இருப்பினும் தமது புதல்வர்கள் அவர் அறிவுரையை கேட்டு வளர அனுமதித்தீர்கள். துரியோதனனின் துர்புத்தியானது தற்போது எல்லை மீறிவிட்டதாகவே தோன்றுகிறது. என் புதல்வர்கள் மீது குரோதம் கொள்ளாதே வாசுதேவா. எது நல்வழி என்பதை அவர்கள் அறியாமல் வளர்ந்தார்கள். பாதையில் அறியாமல் சென்றனர். தவறு மகாராணி. ஒருவர் மீது குரோத எண்ணம் தோன்ற வேண்டுமாயின் அவர்கள் ஓரளவேனும் ஞானத்தை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் துரியோதனனோ அறியாமை என்னும் கடலில் உழன்று கொண்டிருப்பவனாவான். எவ்வாறு நான் குரோதம் கொள்வேன்? துரியோதனன் மீது உண்மையில் நான் தயை கொள்கிறேன். அது உண்மை என்றால் அவனுடைய யுத்த எண்ணத்தை போக்கிக் காட்டு. மகாராணி, எவ்வாறு அக்னியின் ஜுவாலையை கண்டு மின்மினி பூச்சிகள் பிரகாசத்தால் ஈர்க்கப்பட்டு வந்து தீயில் விழுகின்றனவோ அதுபோன்ற ஒரு நிலையே இதுவும். யுவராஜன் துரியோதனனை எந்த சக்தியாலும் தடுக்க இயலாது. நிச்சயம் ஒரு மார்க்கம் இருக்கும் கிருஷ்ணா. என்னுடைய புதல்வர்களை இறப்பிலிருந்து தடுப்பதற்கு நிச்சயம் ஒரு மார்க்கம் இருக்கத்தான் வேண்டும். துரியோதனன் கங்கை மைந்தர் மீதும் குரு துரோணர் கர்ணனின் வில்வித்தை மீதும் அதீத நம்பிக்கை கொண்டவன். சேனாதிபதி பதவி பிதாமகரை தடுக்கிறது. குரு துரோணரை கொடுத்த வாக்கானது தடுத்து நிறுத்தியுள்ளது. ஆனால் கர்ணன் அரசருக்கு எவ்வாக்கையும் அளிக்கவில்லை. அங்கு தேசத்து அரசன் கர்ணன் யுவராஜன் துரியோதனனுக்கு நட்பெனும் வாக்களித்துள்ளான் மகாராணி. அரசன், குரு, பஸ்வி மற்றும் ஆண்டவனுக்கு அளித்த வாக்குகள் என்றும் மீறப்படலாகாது கிருஷ்ணா. ஆனால் மித்திரனுக்கு அளித்த வாக்கினை அந்த மித்திரனுடைய வாழ்வின் நன்மைக்காக மீறுவதில் தவறில்லையே. எவ்வாறாவது கர்ணன் இந்த யுத்தத்தில் பங்கு பெறுவதை தடுத்து நிறுத்து. எனக்கு நம்பிக்கை உள்ளது. துரியோதனன் யுத்த எண்ணத்தை கைவிடுவான். யாதவனான உனக்கு இயலாததென்று ஒன்று இல்லையே. மனிதனாக பிறந்தவன் தானாக ஞானத்தை பெறுவதற்கு ஆசை கொள்ளாவிடில் அதுவரை இறைவனை எண்ணினாலும் அவனுக்கு ஞானத்தை வழங்க இயலாது. இருப்பினும் கர்ணனின் அன்னை ஒருவேளை முயற்சி செய்தால் சாத்தியமாகலாம்.
நிகழவுள்ள யுத்தத்தில் பங்கு கொள்வேன் என்ற கர்ணனின் எண்ணமும் மாறலாம்.